பாஜகவின் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி விளங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புது அடிமைகள் வந்தாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சூளுரைத்தார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பாஜகவின் டபுள் இன்ஜின் ஆட்சி என்பது காலாவதியான ஆட்சி என்று விமர்சித்தார். வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பெயரை ஒருமுறை கூட பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடாதது குறித்து கனிமொழி எம்பி விமர்சித்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் தேமுதிக பொருளாளர் சுதீஷும் சந்தித்து பேசியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்கிறது என்ற கேள்வி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பங்கேற்ற நைனா நாகேந்திரனும் சுதீஷும் சுமார் 10 நிமிடங்கள் பேசினர். அப்போது பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். எனினும் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சுதீஷ் சென்றார். ஆனால் சுதீஷுடன் அரசியல் பேசவில்லை என்று நைனா நாகேந்திரன் மறுத்துள்ளார். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர்கள், அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பேசிக்கொண்டோமே தவிர இது நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. முன்னதாக சுதீஷ் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபாலுடன் பேசினார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பூபதி திருநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் தை தேரோட்ட திருவிழாவின் 4ஆம் நாளில் நம்பெருமாள் தங்ககருட வாகனத்தில் எழுந்தருளினார். இந்த கோயிலின் தை தேரோட்ட திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் புறப்பட்டு வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 4வது நாளில் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கவிலாச மண்டபத்தில் காட்சியளித்தார். 4 உத்தர வீதிகளிலும் கோயில் யானைகள், குதிரைகள் வலம் வந்தன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொற்றாத விஜயின் ஜனநாயகன் பட சென்சார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சென்சார் வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய பரிந்துரை அளித்தது. இதை எதிர்த்து அந்த படத்தை தயாரித்துள்ள KVN நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக சென்சார் வழங்க உத்தரவிட்டு மறு ஆய்வு பரிந்துரையை ரத்து செய்தார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடையை பெற்றது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் காரசார விவாதம் நடைபெற்றது. திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர்கள் சான்று பெறும் முன்பு வெளியீட்டு தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை முதல் வழக்காக தீர்ப்பு வழங்குகிறது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதன்முறையாக ராணுவத்தின் விலங்குப்படையும் இடம்பெற்றது.
இந்திய ராணுவத்தின் ரீமவுண்ட் வெட்டினரி கார்ப்ஸ் எனப்படும் மறுசீரமைப்பு மற்றும் கால்நடை படைப்பிரிவு 1779 ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் பெங்கால் மாகாணத்தில் ஆர்மி வெட்டினரி சர்வீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் நாய்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவற்றின் இனத்தை பெருக்குவது மற்றும் அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதே இந்த பிரிவின் முக்கிய பணியாகும். 1920 இந்தியன் ஆர்மி வெட்டினரி கார்ப்ஸ் என இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது மியான்மர் போன்ற அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் இயந்திரங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ராணுவ தளவாடங்களை சுமந்து செல்ல குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன. அப்போது இந்த பிரிவின் பணி உலகளவில் கவனிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக இந்தியாவின் விலங்குப்படையும் பங்கேற்றது. குறிப்பாக சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் நாய் ஆகிய தமிழ்நாட்டு நாய் இனங்கள் மற்றும் முடோல் ஹவுண்ட், ராம்பூர் ஹவுண்ட் ஆகிய பிற இந்திய வகை நாய்களும் கம்பீரமாக நடைபெற்றன. अपनी उपस्थिति दर्ज करा रहे हैं। ग्लेशियर ATV ऑल टेरेन व्हीकल। டெல்லி குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றது. வளமையின் மந்திரம் சுயசார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் அலங்கார ஊர்தி கடமை பாதையில் வலம் வந்தது. தமிழ்நாடு ஊர்தியின் இருபுறமும் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் வீரமங்கிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். And now to Tamil Nadu, the mantra of prosperity, self-reliant India. அலங்கார ஊர்தியின் முன்பகுதியில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் இடம்பெற்றிருந்த நிலையில் மையப்பகுதியில் மின்வாகன உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதை குறிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. பின்பகுதியில் நிலையான வளர்ச்சி மற்றும் பசுமை தொழில்நுட்பத்தை விளக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. தொடர்ந்து கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு துறைகளின் சார்பில் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றன. கழுகு பார்வை காட்சியில் தென்னந்தோப்பிற்கு இடையே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் 3வது கட்ட அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் தமிழக தொல்லியல் துறை தொடர்ச்சியாக தற்போது வரை 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 45,000த்திற்கும் மேற்பட்ட பண்டைய தமிழர்களின் தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனிடையே கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2018ஆம் ஆண்டில் 18 கோடி ரூபாய் செலவில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அகழாய்வு நடந்த பகுதிகளை திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தமிழக அரசு 17.80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. 5,914 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அகழாய்வு இடங்களில் உள்ள உரை கிணறுகள், பானைகள், செங்கல் கட்டுமானங்கள், ஓடுகள், அரைகலன்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்களை கண்ணாடி அறையில் இருந்து பார்வையிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 31ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்க உள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கரசமங்கலம் கிராமத்தில் எருதுவிடும் விழாவில் காளைகள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காட்சிகள் தான் இவை. 77வது குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவின் சித்தூர் பகுதியில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகள் ஓடும்போது சாலையின் இருபுறமும் நின்று இளைஞர்கள் உற்சாகம் முழக்கமிட்டனர். காளைகள் முட்டியதில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காளைகள் ஓடும் பாதையில் நின்று வழிமறித்த இளைஞர்கள் மீது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். குறிப்பிட்ட இலக்கினை மிக குறைந்த நேரத்தில் கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. இதேபோன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செல்லப்பிள்ளை குட்டை மற்றும் காமாண்டப்பட்டியில் எருதாட்டம் களை கட்டியது. 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் இதில் களத்தில் நின்று விளையாடிய காளை உரிமையாளர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வழக்கமாக தாய்மாமன் சீர் என்றால் நகைகள், புத்தாடைகள், பித்தளை மற்றும் வெள்ளி பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஊரே வியக்கும் அளவுக்கு இருக்கும். ஆனால் புதுச்சேரியில் நடந்ததோ புதுமை. புதுச்சேரி வில்லியனூரில் சிவக்குமார், தனலட்சுமி தம்பதியின் மகள் அனுப்பிரதாவின் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது அனுப்பிரதாவின் தாய்மாமன் ஐயனார் வித்தியாசமான முறையில் சீர்வரிசை செய்தார். தனது மருமகளுக்காக 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சீராக கொடுத்து அசத்தினார். இதனை கண்டு அங்கிருந்த உறவினர்கள் வியப்படைந்தனர்.
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 480 நிலங்களை பார்க்குறவங்க எல்லாருமே வியப்பாக இருக்காங்க. இது ஒரு புது முயற்சி. வேளாண் கண்காட்சியில் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட இதுபோன்ற நெல் ரகங்களை சுப நிகழ்ச்சியில் கண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக விழாவில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய நெல் ரகங்களை சீர்வரிசையாக வழங்கிய ஐயனார் கடந்த மாதம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிகரம் விருதை சமூக சேவைக்காக வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. காங்கிரஸ் குறித்து மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி தெரிவித்த கருத்துதான் இது. மதுரை மாநகரில் திமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக எம்எல்ஏ தளபதி ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுப்பிய காங்கிரஸ் தலைவர்களை கடுமையாக சாடினார். காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாவூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் தான் காரணம் என்றார். மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கு இருக்கோம். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. திமுக எம்எல்ஏ தளபதியின் இந்த பேச்சு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூத் கமிட்டி போடக்கூட ஆட்கள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என்று திமுக எம்எல்ஏ கோ தளபதி விமர்சித்திருந்த நிலையில் அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டுமென காங்கிரஸ் தேசிய தலைமையிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது என பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூட்டணி தர்மத்திற்காகவும் முதலமைச்சர் அண்ணனுக்காகவும் அனுசரித்து போவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மணப்பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கூட்டணி அடிமை கூட்டணி இல்லை என்றார். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை ஒருவர் சொல்வாராயானால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. பட் அது நாங்க ஒன்னும் அடிமை கூட்டணி கிடையாதுல்ல. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே கடந்த 2007ஆம் ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆனால் பல்வேறு காரணங்களால் 2013ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான உச்சி மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அப்போது ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஐரோப்பியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீதான வரி 110 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடாக குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி வோக்ஸ்வேகன், மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் BMW போன்ற கார்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இந்த ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே முதலீடுகள் எளிதாகும், வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் 3வது வரிசையில் அமர வைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டுள்ள பாஜக அரசின் விரக்தியை இது வெளிப்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஹ்சாத் பூனவல்லா, விதிகளின்படியே இருவருக்குமான இருக்கைகளை குடியரசுத் தலைவரின் செயலகம் ஒதுக்கியிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். ராகுல் காந்திக்கு பின்னால் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அமர்ந்திருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், எதிர்க்கட்சித் தலைவராக இல்லாத போதும் LK அத்வானிக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நெறிமுறைகளின்படி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், துணை பிரதமர், தலைமை நீதிபதி, சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமர்களை தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் 7வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
யஷ்வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. ஜனநாயகன் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்திற்கு பிறகு கைதி 2 படத்தை இயக்க உள்ளதாக கூறினார். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். மேலும் ரஜினி கமலுடன் இணைந்து பணியாற்றும் படத்தை இயக்காதது குறித்தும் அவர் பேசினார். ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறது. 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து 2 பேரும் ஒரு லைட் ஆர்டர் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைன்னா எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் பண்ணாங்க. பட் லைட் ஆர்டர் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுவனாக சொல்லிட்டு வெளில வந்தேன். LCU படங்கள் தொடர்ந்து வரும் என கூறிய அவர் கூலி படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது குறித்தும் விளக்கம் அளித்தார். எனக்கு என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏற்றுக்க முடியல. தொடர்ந்து பேசிய அவர் தனது திரைப்படங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரானவையே என்றார்.